ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன் பாட் ரெசிப்பியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது கட்டுச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நார்மல் ஆயில் தான், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிப்போம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிப்போம். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான வரமிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிப்போம். அடுத்தது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர், மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துப்போம். இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஆடடாக நான் என்கிட்ட பச்சை மொச்சை இருக்குது பார்த்திங்களா, அது இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாமலும் நம்ம இதை செய்யலாம். இதை வேணும்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த மசாலாஸோடு நீங்கள் வதக்கிட்டு நல்லா அந்த மசாலா இந்த எண்ணெயோட இந்த மொச்சப்பயிர் நல்லா வதக்கணும். இது போடணுன்னு கட்டாயம்லாம் கிடையாது. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் மசாலா அதுதான். அதோட நம்ம தேவையானது நான் பச்சை மொச்சை இருந்தனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேனே ஒழிய இது கட்டாயமாக இதை போட்டால் தான் நான் டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிப்போம். நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். வெறும் பொன்னி அரிசி தான். இதில் 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பார் பாயில்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 2.25 கப்பு அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப்பு கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ புளித்தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த தேங்காய் பால், புளி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த மிளகாத்தூள் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அவசரமாக செய்யணுன்னா இதை டக்குன்னு நம்ம இதை செஞ்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். நான் ஊற வச்ச அரிசியை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேங்காய் பால் போடுறதுனால நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும்.
இது லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது இதோட ஏதோ ஒரு பொரியல் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இதில் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவிட்டு லைட்டாக இந்த கொதி வரும்போது நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரோட லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் அளவு, நீங்கள் எவ்வளோ விசில் விடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குக்கருக்கு பொறுத்து நீங்கள் விட்டுக்கலாம். நான் என்னோடய குக்கருக்கு வந்து 4 விசில் நான் விடுறேன். நான் விட்டுட்டு நல்லா ஆவி நல்லா போனதுக்கப்புறம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட 1 பாட் கட்டு சோறு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா உதிராக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நம்ம சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை இது போதும் அப்படின்னா இதோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு நிஜமாகவே அல்டிமேட்டாக இருந்தது. இது முட்டை தொக்கு இல்லை இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.